இந்த காட்டான் புறா உருவானது வந்து காலப்பட்டியில் ராஜேந்திரங்கிற ஒரு குட்டம் அதனுடைய அப்பா அம்மா இருந்தது. அவர் குட்டி இருந்து நான் ஒரு காசினி யானை எடுத்துகிட்டு வந்தேன். அந்த காசினி யானைக்கு அவங்க வரும்போது 2 பேராக கொண்டுட்டு வந்தேன். அவங்க கொடுத்ததில்ல. ஒரு பொட்டை பெறா வந்து இறந்துடுச்சு. 2வது அதுக்கு ஒரு காசினி பொடி பொட்டையும் நான் போட்டேன். அதில் தான் வந்து இந்த நிறங்க எல்லா பக்கமும் பறந்தது. நல்லா இதுவும் பண்ணிச்சு. இதுக்கு இந்த புறா சொந்தக்காரர் வந்து ராஜேந்திரன்னு நானும் தான். பாலு காலப்பட்டி பாலு. அது வந்து காலப்பட்டி பாலுங்கிறது நான். ராஜேந்திரங்கிறது வந்து காலப்பட்டியில் இருக்கிறார். அவர் புறாவில்லை, புறாவெல்லாம் எடுத்துட்டார். ஒரு 55 வருஷத்துக்கு முன்னால் உருவானதுங்க. இந்த புறா வந்து நான் ராஜேந்திரன் குட்டை எடுத்துகிட்டு வந்து அதுக்கு ஒரு காலப்பட்டி ராஜேந்திரன் குட்டிருந்து எடுத்துகிட்டு வந்து நான் அந்த ஆணுக்கு வந்து ஒரு பொடி போட்டை போட்டேன். காசினி பொடி போட்டை ஒன்று போட்டுனுங்க சிவானந்தா மில்லு கிட்ட. அதுக்கு வந்தால்தான் இந்த காட்டானுங்கிறது இதானுங்க. அந்த புறா வந்து 7 மணி வரைக்கும் பறக்குங்க காலப்பட்டியிலேயே. அப்புறம் அந்த புறாவை வந்து நான் ராஜேந்திரன் கிட்டேருந்து நான் எடுத்துகிட்டு வந்து இந்த காசினி பொடி போட்டை போட்டு 2வது குஞ்சு இவருக்கு கொடுத்தனுங்க. அந்த செட்டில் வந்து 2வது குஞ்சு இவருக்கு கொடுத்தனுங்க. காசினி குஞ்சு ஒன்று கொடுத்தனுங்க இவருக்கு. இங்கே வந்து அதை வந்து ரேஸில் விட்டு அதை வந்து பந்தயம் ஜெயிச்சிருக்குது. அதுக்கப்புறம் நம்ம காலப்பட்டியில் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை குஞ்சு கொடுத்தனுங்க. அது வந்து பந்தயத்தில் விட்டு ஃபஸ்ட்டு பந்தயத்தில் வந்து ஜெயிச்சிருச்சுங்க. 2வது பந்தயத்தில் வந்து அது வந்து நேரம் 7 மணிக்கு 7:30க்கு மேலே பறந்து அது அவுட் ஆகிடுச்சுங்க. இது மாதிரி நிறைய பக்கம் இந்த பெறா கொடுத்து நிறைய ப்ரைஸுக்கு வாங்கி இருக்குது. இங்கேயே வந்து இந்த புறா விட்டு இது வரைக்கும் நாங்கள் தோற்றதில்லை. இத்தனை வருஷத்துக்கு இந்த இடத்துல வந்து அந்த காசினி புறாவில் விட்டு இதுக்கு வரைக்கும் நாங்கள் தோற்றதே இல்லை. விட்ட பந்தயமெல்லாம் எங்ககிட்ட ஜெயிச்சிருக்குது. பேர் அமுல்ராஜுங்க. இந்த காலப்பட்டி புறா வந்து பால் வந்து எங்கள் அண்ணனும் பிரதரும் காந்திபுரத்தில் ஒன்றா இருக்கிறப்போ காந்திபுரத்தில் 1.25 களி குஞ்சு நம்ம அங்கே ஒரு பால்கார் ஒருத்தர் இருப்பார் வேலைன்ட்டு. அவங்கெல்லாம் காந்திபுரத்தில் புறா ஓட்டுற காலத்தில் 1.25 களி குஞ்சு சாயங்காலம் வரைக்கும் பறந்து பந்தியம் ஜெயிச்சு 50 வருஷத்துக்கு முன்னாடி. அங்கே வந்து வாடகை வீடு தான், வேற ஒருத்தர் ஃப்ரெண்டு வீட்டில் வச்சுது. இந்த இடத்துல நாங்கள் பிடிச்சி இந்த இடம் எங்களுக்கு வந்த பின்னாடி 45 வருஷமாக இந்த புறா வச்சுட்டு இருக்கிறோம். காட்டான் புறா. இவர் எங்களுக்கு ஒரு குஞ்சு கொடுத்தாரு. அப்புறம் ராஜேந்திர ஒரு காசின் குஞ்சு கொடுத்தாரு. இந்த 2 குஞ்சுக்கு 2 பெண் புறாவை போட்டு நாங்கள் உருவாக்கி அந்த புறாவை ஃபஸ்ட்டு கணபதியில் ஜோடி புறான்னு 2 காசின் புறா விட்டு ஃபஸ்ட்டு வருஷமே ஜோடி புறா ஜெயித்தோம். 2 காசின், ஒன்று சிவப்பு காசின்னு, ஒன்று வந்து இந்த மாதிரி சுருமா காசின். புரிஞ்சுங்களா? அப்படி இருந்தது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் பாலுக்கு எங்கள் அக்கா பையன் புறா வைக்கிறாங்கன்னு மறுபடியும் காலப்பட்டிக்கு இப்போ புறாவெல்லாம் கேட்டாருன்னு கொடுத்துருக்குறோம். இந்த மாதிரி இந்த புறா சொந்தக்காரர் வந்து பாலு தான். அது காலப்பட்டி புறா. ஆனால் எனக்கு ஒரு ஆண் கொடுத்தாரு. அந்த புறாவில் நான் ஒரு பொட்டையை போட்டு அப்படி பழக்கினோம். அதே மாதிரி தான் அவரு ராஜேந்திரன் கிட்ட அவங்க 2 சின்ன வயசுல இருந்தனால அவருக்கு அவர் புறா கொடுத்தாரு. இந்த புறா காலப்பட்டியில் உருவானது வந்து இந்த ராஜேந்திரன் பாலுங்கிறவர் தான். ஆனால் முட்டை பந்தயமெல்லாம் ஜெயிக்கும். இதே நான் காலப்பட்டி ஜோதி அண்ணங்கிட்ட புறா பார்க்கறதுக்கு வந்திருக்கிறேங்க. அவரோட புறா தான் இத்தனை புறா எல்லாமே இங்கே மேயிறது புறாலாம் ஜோதி அண்ணன் புறா தான். இது காட்டான்வெளி புறாக தான் மேக்சிமம் கோயம்புத்தூரில் காலப்பட்டின்ற இடத்துல வந்து புறா வந்து இவர் வச்சுருக்கிறாரு. கிட்டத்தட்ட 55 வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்து இந்த இனங்கள் வந்து அழியாமல் பெறா பார்த்துட்ருக்கிறாரு. இந்த புறாவில் வந்து அரைக்களி குஞ்சு நீங்கள் பெறா ஓட்டிட்டீங்கன்னு சொன்னால் எந்திரிக்கிற அன்றைக்கே வந்து 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆயிரும் உட்காரக்கு. ஃபஸ்ட் நாள் எந்திரிக்கிற அன்றைக்கி அது நம்ம அவங்க ஓட்டி பார்த்துட்டிங்கன்னா அந்த புறா வந்து மறுபடியும் வேறு எந்த புறாவை லைக் பண்ண மாட்டேங்க. இந்த புறா தான் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அது வாங்கி போவீங்க. இதில் ரொம்ப அருமையான புறா நிறங்கள் வரும், பல கலர் வரும். காசின் பொறி வரும், சேப் காசின் வரும், வேறு நிற்கிது பாருங்கள் சேப்பில் ஆனில். இந்த மாதிரி ஒவ்வொரு புறாக்களும் வந்து இவர் இதில் எல்லா நிறங்கள்லேயும் ஒரு ஜங்கிலி வரும், ஜங்கிலி சுருமா வரும். எல்லா நிறங்களும்
பிறகு இது பூரா வந்துட்டு இருக்குது. இந்த வருஷமும் இங்கே காலப்பட்டிக்குள்ளேயே ஓட்டி ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு டெல்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த 3 ப்ரைஸ் ஒரே தர வாங்கியிருக்காங்க. தவுடாலையும் நல்ல டைம் 7:30 மணி வரைக்கும் 7:45ங்களா, ஏன்னா 7:48 வேறு பறக்க வச்சுருக்காங்க இந்த வருஷம். ஏன்னா இங்கே வந்து அதிக டைம் எல்லாம் ஓட்ட மாட்டாங்க. 8 மணிக்குள்ளே புறா உட்காரணும். அதுக்குள்ளே உட்காரலைன்னா அந்த புறா அவுட் ஆயிரும். அதனால் அந்த 7-8 மணிக்குள்ளே உட்கார்றது தான் இவங்க மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவாங்க. காலேஜ் ராஜநாயகர் வந்து காலப்பட்டிக்குள்ளே வந்தது ஒரு வயசானவர். அப்புறம் அவர்கிட்ட வந்து ஒன்று அரை பிடிச்சி அப்புறம் ராஜேந்திரன் சொல்லி அவங்க வீட்டில் புறா வச்சுருந்தாங்க. அவர் அப்புறம் மாமா இவங்கெல்லாம் முக்கியம். அந்த இனம் உருவாகிறது குட்டை வீட்டுக்காரரு ராஜேந்திரன் சொல்லுவாங்க ஏடிஎம்கே. அவர் மற்ற ஜதை எப்படின்னு தெரியாது. அது லகுடு அடித்தா வந்து மறுச்சு நாள் விட்டால் பறக்காது. ஒரு தடவை 2 தடவை லகுடு அடிச்சுன்னா பறக்காது. இந்த பிற 100 வாட்டி அடித்தால் பறக்குது. குட்டக்கிற இதே அதுதான். நான் நேற்று கோபி போயிருந்தேனுங்க. அங்கேயும் வந்து இந்த புறாவை தான் சொல்கிறாங்க. கோபியில் கோபி அப்புறம் கரூர் நெடுஞ்சியுமே இதை தான். அங்கேருந்து கோபியிலேருந்து கரூர் நெடுஞ்சியுமே இந்த புறாவை வாங்கி நிறையா கேரளா சைடு கொடுக்குறாரு. அங்கே போனால் அவங்க நம்ம விட்ட வரவைகளை எங்ககிட்ட இந்த பெறாதான் கேட்குறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நெடுஞ்சியோட அக்கா பையன் அவங்களே இதுதான் சொல்கிறாங்க. எனக்கு ஒரு எங்கள் கிட்ட இல்லாத புறா நீங்கள் வச்சுருக்கிறீங்க அந்த நேரம், அதில் எனக்கு ஒரு பெண் பொட்டையவங்க கொடு அப்படின்னு கேட்டு கண்டிப்பாக தரம்னு சொன்னாங்க. ஆனால் இப்படி பல பக்கம் பெறாவு இருக்குது. ஆனால் அந்த பெறாவெல்லாம் வந்து இங்கே மெயின் வந்து காலப்பட்டியில் உருவான பெறா, வேறு பக்கமெல்லாம் கிடையாது. இதுதான் அதனுடைய பொட்டை வந்து காசினி பொடி காட்டானுங்கிறது வந்து சேர்ப்பாங்க. அதுதான். வேற எல்லாம் வந்து நான் தான் பண்ணேன் நீ தான் பண்ண அதெல்லாம் பொய். அதில் வந்து நம்ம விட்ட நேரம் பேசல. அவங்க வந்து அந்த காட்டானுடைய அம்மா அப்பா என்ன நிறம் இருக்குதுன்னு மட்டும் கேள்வி. அது நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நிறம்னு நான் சொல்கிறேன். அவங்க சொல்கிறவையில் சொல்கிறேன். நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அதை என்ற புறா தான் நாங்கள் தான் உருவாக்கணும். அதெல்லாம் கிடையவே கிடையாது. ராஜேந்திரன் கிட்ட ராஜேந்திரன் கிட்ட தான் நாங்கள் ஒரு பெறா பிடிச்சிட்டு போகிறோம். அவர் இன்னும் இருக்கிறார். அவங்க 10 நாளைக்கு முன்னே எங்கள் கூட நான் பேசினேன். நீங்கள் வந்து அமிர்ராஜ் விட்டு பேட்டி எடுத்துகிட்டு போனீங்களோ அப்போ வந்து நான் ராஜேந்திரன் கூட சொன்னேன், ராஜு இந்த மாதிரி உன்னை எல்லாம் சொல்லியிருக்குது என்ற பேரெல்லாம் நான் தான் பெறா வைக்கலின்னு. பெறா வைக்காட்டியும் அதனுடைய அம்மா அப்பா வந்து உங்ககிட்ட தான் நான் வாங்கிட்டு போனேன் அப்படின்னு கூட பேசிகிட்டு இருந்தேன். இதுதான் உண்மை. விட்டால் டைம் பண்ணு. இப்போ 8 மணிக்கு உட்காரு. அந்த புறாவே இது பண்ணினீங்கன்னா 3 மணி 4 மணி எல்லாம் பறக்கும். இங்கே பக்கத்தூரில் பறந்துச்சு 2 மணி வரைக்கும் போகிறேன் ரேஸில். ஆனால் கூட பறந்த வர உட்காராமல் போயிடுச்சு. நம்ம புறா கரெக்டாக உட்காந்துடுச்சு. 2 மணிக்கு உட்காந்து நாம் கொடுத்து போகிறோம். அப்படி அந்த பெறா வந்து எப்படி வேணாலும் பறக்கும். 8 மணிக்கு வேணாலும் உட்காரு. அதே வந்து நைட் வந்து வெடி வரைக்கும் வேணாலும் உட்காந்து திறமிந்து பார்க்கறதுக்கு திறமிந்து விட்டா அது வெடிய காலையில் உட்காரு. கண்டிப்பாக உட்காராமல் போகாது. அது இந்த கெடு இங்கேயே காலப்பட்டியிலேயே சம்பவம் நடந்திருக்கு. கொஞ்சம் மிஸ் ஆகி போகுது. வேற ஒன்றும் இல்லை. காலப்பட்டியிலேயே நான் வந்து வெடி காலையில் 4 மணி 3 மணி பறக்க வச்சிருக்கேன் இந்த வருஷம். அது நம்மளுக்கு கொஞ்சம் அது உனக்கு என்ன சொல்கிறதுன்னு நம்மளுக்கு புரியுது. டைம் மிஸ் ஆகிடுச்சு. இதெல்லாம் வந்து ஒரு சான்ஸ் தான் கிடைக்கும். சும்மா கிடைக்காது. இந்த மாதிரிலாம் பெறாவை விட்டு காட்டணும்னு ஒரு டைம் அமையும். அந்த டைத்தில் அந்த பெறாவை அந்த டைம் பறக்க வைக்கிறது அது நம்மளுக்கு ஒரு பேர். அந்த பெறாவுக்கு ஒரு பேர். இதுதான் நாம் நினைக்கிறேன். இனி வேற ஒன்றும் இல்லை. இதனால நான் போய் சொல்கிறதுக்கு தயார் இல்லை. இதுதான் உண்மை சம்பவம் நடந்தது சம்பவம். ஆனால் இதுக்கு மூல காரணம் வந்து ராஜேந்திரன் அவங்ககிட்ட தான் தாய் தப்பினார். அவங்ககிட்ட இருந்து தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் அமல் கொடுத்து அப்புறம் மறுபடியும் மறுபடியும் அந்த ராஜேந்திரன் கிட்ட ஒரு புறா வாங்கி போனார். 2 புறா எடுத்துகிட்டு போனேன். ஒரு வாழ்க்கை பொண்ணு ஒரு காசினி புறா அதை எடுத்துகிட்டு போனேன். அதுவே அங்கே பந்தய மரம் ஜெயிச்சிச்சு. அது எல்லாம் அந்த ஏரியா ஃபுல்லாகவே தெரியும். அந்த கனவடி ஏரியா ஃபுல்லாகவே தெரியும். அந்த பெறவா பறந்து 3 நாளும் மறந்துக்குது, 1 நாளும் இதான். அந்த புறா வந்து
அமலன்னு கொடுக்குற போது அஸ்கா சக்கரை டீ வந்து 15 பைசா, கரும்பு சக்கரை டீ வந்து 10 பைசா. அப்போ வருஷத்து கணக்கு போட்டுக்கோங்க, இப்போ எவ்வளோ வருஷம்